இன்றைக்கி உள்ள ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிள் தான். தேங்காய், கொஞ்சம் பால், சீனி எல்லாம் இருந்தால் போதும். சூப்பரான இந்த கேண்டி பண்ணிக்கலாம். இது கையில் எடுத்து அப்படியே உடஞ்சி போகிற மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக தான் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்காக வந்து நம்ம தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக திருவனது இருக்குல்ல, அது ஒரு 3 கப் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி மெஷரிங் கப்புன்னெல்லாம் தேவையில்லை. நார்மலாக டீ குடிக்கிற கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டன்ஸ் மில்க்கு 1 கப்பு, 3/4 கப்பு சீனி, 1/4 கப்பு மில்க் பவுடர், 1 கப்பு டெசிகேட்டட் கொக்கனட்டு கூட இதில் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் கலருக்காக ரோஸிൻ്റെ எசன்ஸு, கலரு ரெண்டுமே சேர்ந்த சிரப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிடைக்கலன்னா ரோஸ் எசன்ஸும் கொஞ்சமாக ரோஸிൻ്റെ ஃபுட் கலரும் கூட ஆட் பண்ணிக்கிங்க. முதல்ல எல்லாமே சேர்க்காமல் தேங்காய் வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் போகிற மாதிரி நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பால், சீனி, மில்க் பவுடர் எல்லாமே சேர்த்து கிண்டுங்க. இது தீ கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி வர ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் நேரம் ஆகும். இது நம்ம முதல்ல தேங்காய் கூட எல்லாமே ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதிൻ്റെ ஈரப்பதவும் கூட இருக்கும்போது கொஞ்சம் டைம் பிடிக்கும் ட்ரை ஆகிறதுக்கு. இது நல்ல இலகி இந்த மாதிரி வரும்போது சீனியோட அளவெல்லாம் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூனு உப்பும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா ட்ரையாக வர்றதுக்கு முந்தி நம்ம வந்து இந்த ரோஸோட சிரப் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். மொத்தமாக நம்ம சேர்க்காமல் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு டெசிகேட்டட் கொக்கனட் எடுத்து வச்சுருந்தால அதுவும் இதில் சேர்த்துக்குங்க. இதை ஆட் பண்ணும்போது ரொம்ப நேரம் நம்ம கிண்டணும்னு தேவையே இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அதுவும் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்போதே நீங்கள் சேர்த்துக்குங்க. மெல்ட் பண்ணியும் சேர்க்க வேண்டாம், நெய்யும் ஆட் பண்ணக்கூடாது. பட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஹார்டாகவும் இல்லை, அப்போ நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது சாஃப்டாக இலகவும் தொடங்கிடும், கொஞ்சம் ஒரு ஷைனிங்கும் கிடைக்கும். இந்த டைமில் நமக்கு தேவையான மட்டும் எக்ஸ்ட்ரா கலரெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கேண்டிக்கு வந்து ஏலக்காய் பொடி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே நல்லா இப்படியே உருண்டு வரணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். நம்ம பார்க்கும்போது ரெடி ஆகின மாதிரி தோணும், ஆனால் இது நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். கலரெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் ரொம்ப ஹீட்டில் வைக்கக்கூடாது, சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும் தான். இது எல்லாமே இந்த மாதிரி உருட்டுற மாதிரி வருதில்ல. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு ட்ரேயில் வந்து பாஷ்மின் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இல்லை நீங்கள் டைரெக்டாக ஒரு பரந்த ட்ரேயில் இது சேர்த்துக்குங்க. இது ரொம்ப திக்காக நம்ம கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும். ஒரு ஸ்பெக்டில் வச்சு நீங்கள் இப்படியே செய்யலாம். இல்லாட்டினா கப்பிൻ്റെ பிறகில் வந்து கொஞ்சமாக பட்ரு தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது வந்து இப்படியே சூடாக இருக்கும்போதே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. எந்த மாதிரி ஷேப்புக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கட் பண்ணி அப்படியே இதனை வந்து ஆற விடலாம். 2 இல்லைன்னா 3 ஹவர் போதும், நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில் போட்டு. இது வந்து நம்ம பேப்பர் போடாமல் அப்படியே டைரெக்டாக நீங்கள் வந்து ட்ரேயில் போட்டு வச்சா கூட ஒட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. தீபாவளியெல்லாம் வந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக எல்லோரும் வீடுகளில் செய்வாங்க. ஸோ இந்த வருஷம் நான் தீபாவளி டைமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் இப்போ செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான இந்த கோகனட் கேண்டி.